அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன என கடந்த வாரம் அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஈரான், பாகிஸ்தான் உட்பட இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகள் கையெழுத்திட வேண்டும் என்றும் இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நிபந்தனையையும் விதித்துள்ளார். இந்த சூழலில் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப், சர்வதேச பகுதியாக விளக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா கண்காணிக்கும் என்றும் எந்த ஒரு நாடும் அதன் பகுதிக்கு உரிமை கோர முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக ஓமன் செயல்பட்டால் அந்த நாட்டை தகர்ப்போம் என்றும் அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். முன்னதாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த வரைவின் அம்சங்கள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த வரைவு ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் வர்த்தக கப்பல் போக்குவரத்தை 30 நாட்களுக்குள் போருக்கு முந்தைய நிலைக்கு மீட்டெடுப்பதற்கும் கடல்சார் போக்குவரத்தை ஈரான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் இணைந்து மேற்பார்வையிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் துறைமுக முற்றுகையை நீக்கிவிட்டு அமெரிக்க படைகள் ஈரான் எல்லைகளில் இருந்து முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தியை நிராகரித்துள்ள வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு பிரிவு, ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை யாரும் நம்பக்கூடாது என்றும் மக்களுக்கு உண்மைகளே முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே முன்னதாக கடந்த மே 24ஆம் தேதி ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அல் புசைனி தலைமையிலான அதிகாரிகள் குழு ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசம் கரிபாபாடி தலைமையிலான குழுவினரோடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனையடுத்து இரு குழுக்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தக போக்குவரத்து மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் நிலைத்தன்மை ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்ததாகவும் ஓமன் அரசு வெளியிட்ட அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு புறம் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் கப்பல்களிடம் சுங்கம் வசூலித்து அதன் வருவாயை ஓமனுடன் பகிர்ந்து கொள்வதற்கான புதிய கொள்கையையும் அதற்கான விதிமுறைகளையும் வகுத்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில்